ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம ராகு கேது பயிற்சியோடைய பலன்கள் துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ராகு கேது எப்போ பயிற்சி ஆகுது அப்படின்னா, வாக்கியப்படி 2025 4வது, அதாவது ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதியும், திருக்கணிதப்படி 2025 மே மாதம் 21ஆம் தேதியும் பயிற்சி ஆகுது. திருக்கணிதப்படியும் வாக்கியப்படியும் கொஞ்சம் நாட்கள் தான் வித்தியாசம் இருக்குது. அதனால் பெரிய மாற்றங்கள் இல்லை. சனி பயிற்சி மாதிரி பெரிய ரொம்ப லாங் கேப் கிடையாது. பொதுவாகவே உங்களுக்கு ஏப்ரல் 26ஆம் தேதியிலேருந்தே நல்ல ரிசல்ட்டு தெரியும். இந்த துலா ராசி, அதாவது ராகு பார்த்திங்கன்னா மீன ராசியிலேருந்து கும்ப ராசிக்கும், கேது கன்னி ராசியிலேருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறாரு. பொதுவாகவே ராகு கேது வக்ர கிரகங்களாக இருக்குது. ஸோ அதனால் அந்த ராகு கேதுவோடைய நகர்வு பின்னோக்கி தான் இருக்கும். இதே குரு சனியெலாம் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 5 மாத காலம் வக்ரமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தி ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் முன்னோக்கி தான் நகர்வாங்க. 1ஆம் இடத்துல இருந்தால் 2, 3, 4 அந்த மாதிரி போவாங்க. சுக்கிரன் புதன் இதெல்லாம் குறிப்பிட்ட நாட்கணக்கில் வக்ரமாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வக்ர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் முன்னோக்கி தான் நகரும். ஆனால் இந்த ராகு கேது எனி டைம் வக்ரம், எப்போவுமே ஆல்வேஸ் வக்ர கிரகங்களாக இருக்கனால அதோடைய நகர்வு பின்னோக்கி தான் இருக்கும். இவ்வளோ நாளாக உங்களுக்கு ராகு 6ஆம் இடத்துல இருந்துச்சு. இப்போது கும்ப ராசிக்கு வந்த அந்த இடம் 5ஆம் இடமா இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு கேது 12ஆம் இடத்துலேருந்து இப்போ 11ஆம் இடத்துக்கு போகிறாரு. அது 11ஆம் இடம் அப்படிங்கிறது நல்ல லாபஸ்தானம். 5ஆம் இடம்ங்கிறது நல்ல அதிர்ஷ்டம் தான். இப்போ ராகு பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல பிளேஸில் இருக்குது. ராகு கேதுக்கள் ஓரளவு உங்களுக்கு நல்ல பிளேஸில் தான் இருக்கார். இவ்வளோ நாளாக அஷ்டமத்து குரு இருந்துச்சு. அதனால் பெரிய லெவலில் உங்களுக்கு இன்கம் சோர்ஸ் இந்த மாதிரி பெருசாக உங்களுக்கு எந்த பலனும் நல்ல பலன்கள் தெரிஞ்சிருக்காது. ஆனால் இந்த ராகு கேது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்க போகுது. என்னென்னா 5ஆம் இடத்துக்கு ராகு வந்திருக்கு. அதாவது அஷ்ட ஐஸ்வர்யம் அப்படிங்கக்கூடிய ஸ்தானமே 5ஆம் இடம் தான். லக்ஷ்மி, பூரணமான லக்ஷ்மி கடாட்சம் உள்ள ஸ்தானம் அப்படிங்கிறது 5ஆம் இடம் தான். அதே மாதிரி 11ஆம் இடம் அப்படிங்கிறது நல்ல வருமானம், நிரந்தர வருமானம். அதே மாதிரி லாபஸ்தானம் அப்படிங்கிறதும் 11ஆம் இடம் தான். அந்த இடத்துல கேது வந்திருக்கு. அப்போ பொருளாதாரத்தில் பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சி அடையும். பொருளாதார ரீதியாக நிறைய வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம். அதே மாதிரி உங்களுக்கு உயர்வு அப்படிங்கிறது அதாவது இவ்வளோ நாளாக நிறைய முயற்சிகள் போட்டுகிட்டே இருந்திருப்பீங்க. அந்த முயற்சிகள் எல்லாமே பலன் அளிக்காமல் இருந்திருக்கும். ஆனால் இந்த டைமில் அதை நீங்கள் எப்போவோ போட்ட ஒரு விஷயத்துக்கு இப்போ பலன் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் தான் கை கூடுது. பத்தாததுக்கு ராகு 5ஆம் இடத்துல இருக்கிறத குரு வேற உங்களுக்கு மே மாதத்துக்கு அப்புறம் குரு 5ஆம் வீட்டை உங்களுக்கு பார்க்குறாரு. அதுவே ஒரு நல்ல அமைப்பு தான். அப்போ ராகு கொடுக்கக்கூடியதை பல மடங்காக பெருக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பும் குருவுக்கு இருக்கனால இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய அதிர்ஷ்டங்களை தான் நீங்கள் தேடி வருது. அதே மாதிரி நிறைய ஜாப்க்கு நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். மிகப்பெரிய லெவலில் அது ஒரு யோகம். முக்கியமாக கவர்மெண்ட் சைடில் ட்ரை பண்ணுறவங்க அவங்களெலாம் ஒரு அரசாங்க பதவி அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இது எக்ஸாம்ஸ் ஏதாவது வச்சுருந்து ஒரு அரியர் இருக்குது, இல்லை நீட் எக்ஸாம்ஸு, இல்லை யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸு, இந்த மாதிரி எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியாமல் தவிச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் இது ஒரு வரப்பிரசாதம். இந்த ராகு கேது பயிற்சியில் அது நல்ல ஃபுல் சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா 5ஆம் இடம்ங்கிறதே பார்த்திங்கன்னா ஆக்கப்பூர்வமான ஸ்தானம். ஸோ நீங்கள் என்ன ஒரு விஷயத்தை ரொம்ப உங்களுடைய திறமைகளெல்லாம் போட்டு நிறைய முயற்சிகள்லாம் போட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே சக்ஸஸ் பண்ணி கொடுக்கக்கூடியது இந்த ராகுவோடைய வேலையாக தான் இருக்கும். இந்த டைமில் உறுதியாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல போஸ்டிங், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த நினச்ச விஷயம் உங்களுக்கு நடக்கும். அதாவது ஆசை அபிலாசைகள் அப்படின்னு குறிக்கக்கூடிய இடமே 11ஆம் இடம் தான். அந்த இடத்துக்கு கேது வந்திருக்கனால நீங்கள் என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்களுக்கு உண்டான முயற்சிகளை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல காரிய சித்தி வேணும் அப்படின்னா நீங்கள் விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். அது ஏன்னா 11ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது சிறு சிறு தடைகளுக்கு அப்புறம் ஒவ்வொரு விஷயத்தையுமே வெற்றி பண்ணி கொடுக்கும். அந்த தடைகள் வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் காரிய சித்தி விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள். விக்னங்களுக்கெல்லாம் அதிபதி விக்னேஸ்வரர். அதனால் உங்களுக்கு நீங்கள் என்ன விஷயம் நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன செய்யணும் அப்படின்னா விநாயகரை வழிபாடு பண்ணுங்க. ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய யமகண்ட நேரத்தில் அந்த டைமில் 2 தீபம் விநாயகருக்கு போட்டு நீங்கள்
காரியங்கள், எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு விநாயகரை மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு 2 தீபம் போட்டு வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த காரியங்கள் எடுத்தாலுமே சக்ஸஸ் ஆகும். எந்த தடையுமே இருக்காது. தடை வந்தால் தான் இந்த பரிகாரம். தடை இல்லைன்னா தாராளமாக நீங்கள் செய்யலாம். சப்போஸ் நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்களில் தடைகள் இருந்தால் மட்டும் இந்த பரிகாரங்களை செஞ்சுக்குங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்குலாம் வந்து கல்யாணம் ஆகிட்டு ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருப்பீங்க இல்லையா, அவங்கெல்லாம் இந்த டைம் வந்து ட்ரை பண்ணலாம். ராகு வந்து எப்போவுமே செயற்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து கொடுத்துரும், ஆர்டிஃபிஷியலாக செய்யக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி வந்து நவீன முறையில் இருக்கக்கூடிய மருத்துவங்கள் அந்த மாதிரி. அப்போது செயற்கை முறை கருத்தரிப்புக்கு வந்து 5ஆம் இடத்துல புத்திரஸ்தானத்தில் ராகு வரதுனால ஒரு குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த ராகு கேது வந்து நீங்கள் வழிபாடு பண்ணும்போது மிகப்பெரிய லெவலில் ஒரு நல்ல யோகத்தையும் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களை சக்ஸஸையும் கொடுக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் ஐவிஎஃப்ஓ அல்லது வந்து வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்து ஃபெயிலியர் ஆயிருந்தால் கூட இந்த டைம் போய் எடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதாவது இந்த ஐவிஎஃப் இந்த மாதிரி, அதாவது டெஸ்ட் டியூப் பேபிக்கு இதெல்லாம் போகிறாங்க, செயற்கை முறை கருத்தரிப்புக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னாலே குழந்தை வந்து நார்மலாக வராது அப்படின்னு டாக்டர் உங்களுக்கு சொல்லிட்டா நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போகும்போது ஒரு டைம் இந்த ராகு கேதுவோடைய பொசிஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ். இன்னும் 1 வருஷம் இருக்கா இல்லை 2 வருஷம் இருக்கா அப்படின்னு நினைக்காதீங்க. அது போய் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணி எந்த டைமில் செஞ்சால் நமக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு யோசித்து செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக காரியங்கள் கைகூடும். நல்லபடியாக உங்களுக்கு சந்தான பிராப்தமும் கிடச்சிரும். நீங்கள் குலதெய்வ வழிபாடை மட்டும் ஒரு தடவை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும். பூர்வீக சொத்துக்களில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அத்தனை பிரச்சனையுமே சால்வ் ஆகி உங்களுக்கு பூர்வீக சொத்துக்களை தானாக தேடி வரும். அதாவது தாய்வழி உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி, பூர்வீக சம்மந்தப்பட்டதும் சரிங்க, எல்லாமே வந்து இவ்வளோ நாளாக பெண்டிங் இருந்தது எல்லாமே தானாகவே தேடி வரும். 5ஆம் பாவம்ங்கிறது தேடி வரக்கூடிய பாவமாக இருக்குது. அதனால் நீங்கள் என்னென்னலாம் விஷயங்கள்லாம் இதுவரைக்கும் உங்களுக்கு தட்டி போயிட்டே இருந்துச்சோ அத்தனை விஷயமும் தானாக தேடி வரும். எடுத்த காரியங்கள் எல்லாத்துலேயுமே கைகூடும். பொதுவாகவே துலா ராசிக்கு வந்து 2-7 கூடைய செவ்வாய் அவர் வந்து 10ஆம் இடத்துல நீச்சமாகிறாரு. ஸோ இந்த கோச்சார ரீதியாக வந்து 2-7 கூடைய செவ்வாய் வந்து ராகுவோட வந்து கனெக்ட் ஆகும்போது மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். இந்த 1.5 வருஷத்தில் செவ்வாயும் ராகுவும் கோச்சார ரீதியாக சேரும்போது கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து அதிகரிக்கும், மனக்கசப்புகள் ஏற்படும். ஸோ பொருளாதார ரீதியாக உயர்வை கொடுத்தாலும் சில சமயங்களில் சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தும். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அதிகமாக ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. அதே மாதிரி சில பேருக்கு காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் இந்த ராகு கேது 2 விஷயமே செய்யும். அதாவது நல்லா இருந்தாங்கன்னா பிரிச்சுட்ரும், பிரிஞ்சிருந்தாங்கன்னா சேர்த்து விட்ரும். அந்த மாதிரி காதலே உங்களுக்கு இல்லை அப்படின்னா 5ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய ராகு வந்து காதலை ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஆல்ரெடி நீங்கள் லவ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த உறவுகளில் வந்து ரொம்ப பிரச்சனைகளோ அல்லது பிரிவையோ சந்திக்கிற மாதிரி வரும். 5ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய ராகு வந்து உங்களுடைய மனதுக்கு பிடித்த நபர்களிடையே சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்துறது, அல்லது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறாங்களே அவங்க மனசை உடைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்கிறது, அல்லது வந்து துரோகம் பண்ணுறது. ஏன்னா ராகு வந்து நேர்மையற்ற கிரகமாக இருக்கனால அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் நேர்மையை எதிர்பார்க்க முடியாது. உங்களுடைய காதலனோ அல்லது காதலியோ அவங்கக்கிட்ட இருந்து இந்த காலகட்டங்களில் ஒரு ட்ரஸ்ட்டு வராது. அவங்க ஏதாவது ஒரு தப்பு செய்கிறது, மறைச்சி வச்சுருக்கிறது, இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் தெரிகிற மாதிரி வந்துடும். ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரிங்க, ரிலேஷன்ஷிப் அப்படி அதை பொறுத்த வரைக்கும் ராகு கேது வந்து பெருசாக நன்மைகளை செய்யாது. ஸோ அதனால் மனம் உடைந்து போகாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. மெடிடேஷன் அதிகமாக பண்ணுங்கள். அதே மாதிரி 5ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய ராகு வந்து நல்ல உபாசனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கும். சொசைட்டியில் வந்து ஒரு நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னாலே இங்கே கேது 11ஆம் இடத்துக்கு வந்திருக்குது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் யார், உங்களோட திறமைகள் என்ன அப்படிங்கிறது வந்து வெளியில் தெரியக்கூடிய காலகட்டமாக இருக்கனால அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மிகப்பெரிய லெவலில் சாதிக்கிறதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் இருக்குது. மூத்த சகோதரன் வழி ஆதரவை தேடிக்கங்க. அவங்கக்கிட்ட வந்து உங்களுடைய மூத்த சகோதரனோ அல்லது சகோதரியோ அவங்களுடைய உடல்நிலையும் பாதிப்புகள் ஏற்படுது. அதே மாதிரி அவங்க கூட சண்டை சச்சரவுகள் ஏற்படுறது, மனக்கசப்பு ஏற்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அவங்களுக்கு ஏதாவது உடல் கோளாறுகள் இருந்தால் உடனடியாக மருத்துவரை பார்க்குறது நல்லது. அதே மாதிரி
நல்ல தொழில் மூலிமா நல்ல லாபம், உத்தியோகத்தில் திடீர்னு ஒரு நல்ல ஒரு ப்ரொமோஷன் இதெல்லாம் கிடைக்கும். வெளிநாடு வெளியூர் போகிறதுக்கு உண்டான விஷயங்கள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அதே மாதிரி ஐடி ஃபீல்டில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் நல்ல டெவலப்மெண்ட்டு. முக்கியமாக வந்து இந்த ராகு கேது என்ன பண்ணும் அப்படின்னா, செயற்கை முறையில் யாரெல்லாம், அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்டுனா, இப்போ ஒரு செயற்கையான உரம் இருக்கு இல்லையா, ஆர்கானிக் விட்டுருங்க, செயற்கையான இதில் கெமிக்கல் சம்மந்தப்பட்டது அது மாதிரி இருக்கக்கூடிய ஃபீல்டு எல்லாத்தையுமே டெவலப் பண்ணி விட்டுரும். இந்த ராகு கேது வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியும் அதுதான். அதனால் வந்து மிகப்பெரிய லெவலில் இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க, ரசாயனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் நல்ல டெவலப்மெண்ட்டு. துலா ராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக நிறைய வளர்ச்சிகள் இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகள் இருக்காங்கன்னா அவங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்தணும். முக்கியமாக வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு, ஏன்னா ராகு வந்து வரது வந்து கும்பராசி அப்படிங்கிறதுனால இன்ஃபெக்ஷன் ஆகிறது, உங்களுக்கே வந்து ஃபுட் அலர்ஜி ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். அதனால் இதிலிருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு பரிச்சயம் இல்லாத உணவுகளை அவாய்ட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைன்னா வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவு, அதே மாதிரி செரிமானம் ஆகாதது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அதுக்காக நீங்கள் செலவு பண்ணுற மாதிரிலாம் வந்துடும். அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களோட ஹெல்த்தில் ஜாக்கிரதையாக இருங்க. ராகு கேது எப்போவுமே வந்து பொருளாதார ரீதியாக நல்லா வளர்த்து விட்டுரும். அதே நேரத்தில் ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணியும் அதே மாதிரி ஹெல்த்லேயும் கை வைக்கும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி ரொம்ப நாளாக நீண்ட நாளாக வந்து தீராத வியாதிகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த வியாதிகளுக்கு இப்போ நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா, ஏன்னா ராகு வந்திருக்கிறது 5ஆம் இடத்துக்கு, அப்போ உங்களுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும், நல்ல டாக்டர்ஸ் கிடைப்பாங்க. 5ஆம் இடத்துக்கு வந்திருக்கனால இந்த டைம் போய் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா உங்கள் உடம்புல நீண்ட நாளாக தீராத ஏதாவது ஒரு வியாதிகள் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து இப்போ ஒரு முடிவு கிடச்சிரும். நல்லபடியாக அதாவது குணமாகறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பரிபூரணமாக இருக்குதுங்க. 5ஆம் இடத்துக்கு வந்தனால குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், ஒரு நல்ல உபாசனை பண்ணுங்கள். நீங்கள் இந்த டைமில் பண்ணக்கூடிய உபாசனை வந்து உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. ஒவ்வொரு நாளும் படிப்படியான முன்னேற்றம். இந்த 1.5 வருஷம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளுமே படிப்படியான முன்னேற்றங்கள் மட்டும்தான் உங்களுக்கு வரப்போகுது. ஏன்னா 11ஆம் இடம்ங்கிறதே வந்து குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடியது. ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு நாளும் படிப்படியான முன்னேற்றங்கள், உங்களுடைய ஃபீல்டில் நீங்கள் நல்ல டெவலப்மெண்ட் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். சில பேருக்கு வந்து நீண்ட தூர பிரயாணம் பண்ணி ஒரு புனித யாத்திரை போகக்கூடிய அமைப்பு, ஒரு சிலருக்கு வந்து உத்தியோக ரீதியாகவோ அல்லது படிப்பு ரீதியாகவோ வந்து வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி தந்தை வழி சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கி தந்தை வழி சொத்துக்கள் வரும். இரவு நேரம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இரவு நேரம் வந்து வெளியில் போகிறது, லாங் டிஸ்டன்ஸில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறது, அதாவது செல்ஃபாக ட்ராவல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க. 11ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அது பாதக ஸ்தானமாக இருக்கனால சம்டைம் வந்து பாதகத்தை செய்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. சூரிய வழிபாடு பண்ணுங்கள். ஞாயிற்றுக்கிழமை யமகண்ட நேரத்தில் விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். இது எல்லாமே உங்களை வந்து பல முறைகளில் பல வழிகளில் வந்து வெற்றி கொடுக்கும். அதாவது எந்த காரியங்கள் எடுத்தாலுமே அந்த காரியங்களில் வெற்றி, வழக்குகளில் வெற்றி. நீங்கள் கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த டைம் வந்து நீங்கள் ஒரு பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னாலே அந்த பேச்சுவார்த்தைகளில் உடன்பட்டு அதில் உங்களுக்கு சக்ஸஸ், உங்கள் பக்கம் வந்து தீர்ப்பாகிறது, உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறது, இதெல்லாம் நடக்கும். ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது சூப்பர். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப சக்ஸஸை கொடுக்கறது. ராகு கேது வளர்ச்சி தான். அதே மாதிரி பெண்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய காலகட்டம். 11ல் கேது, 5ல் ராகு. அதாவது அறிமுகம் இல்லாத நபர்கள் கிட்ட பேசும்போது கவனமாக இருங்க, இல்லைன்னா அது வந்து மிஸ்யூஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கையெழுத்து போடுறது, இந்த 1.5 வருஷ காலகட்டத்தில் யாரையும் வந்து புது நபர்களாக இருந்தால் அவங்களோட நீங்கள் பேசுங்க, பழகுங்க. ஆனால் நம்பிக்கைக்குரியவங்கன்னு நினச்சிட்டு மற்ற விஷயங்களை ஷேர் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். ராகு கேது வந்து தீராத அவமானங்களை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 5ஆம் இடம்ங்கிறது ஆள் மனசு, அந்த மனசை வந்து சுக்குநூறாக உடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. நீங்கள் வாய்ப்பு கொடுத்தால் மட்டும்தான் அதுக்கு. அதனால் நீங்கள் அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. வெளியில் போகிற மாதிரி இருந்தால் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறது, ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது சூப்பரான காலகட்டம். பொதுவாகவே துலா ராசிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. வாழ்க்கையில் நல்ல அமைப்பு. 5ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய ராகு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறாரு. 11ல் வந்திருக்கக்கூடியது வந்து கேது வந்து பொருளாதார நிலையை வந்து வளர்த்தி விடும். ரொம்ப, அதாவது துலா ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஏற்றமான வாழ்க்கை தான். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.
ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்கிற பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ராகு கேது பயிற்சியோடைய பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ராகு கேது எப்போ பயிற்சி ஆகுது அப்படின்னா, திருக்கணிதப்படி 2025 மே மாதம் 21ஆம் தேதியும், வாக்கியப்படி 2025 ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதியும் ராகு மீன ராசியிலேருந்து கும்ப ராசிக்கும், கேது கன்னி ராசியிலேருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகுது. இந்த ராகு கேதுகள் எப்போவுமே வக்ர கிரகங்கள்ங்க. இப்போ இந்த குரு சனிலாம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 5 மாத காலம் வக்ரமாக இருக்கும். அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தியாகி அந்த கிரகங்கள் எல்லாமே முன்னோக்கி நகரும். இப்போ சுக்கிரன் புதன்லாம் எடுத்துட்டால் கொஞ்ச நாட்கள் வக்ரமாக இருக்கும். ஆனால் அதோடைய இதுவுமே முன்னோக்கி நகரும். இப்போ குரு அப்படின்னா 2ல் இருக்காருன்னா அடுத்ததுக்கு 3க்கு போவார், பயிற்சி ஆவார். அதே மாதிரி 4ஆம் இடத்துக்கு அப்படி பயிற்சி ஆகும். அதாவது முன்னோக்கி நகர்ந்து போகும் அதோடைய பயிற்சியெல்லாம். இந்த ராகு கேது ஆல்வேஸ் வக்ர கிரகம், எப்போதுமே வக்ரமாக இருக்கனால அந்த கிரகங்கள் இந்த ராகு கேது எப்போவுமே பின்னோக்கி தான் நகரும். இப்போ 10ஆம் இடத்துல இருக்காருன்னா அடுத்தது 9ஆம் இடம். இவ்வளோ நாளாக உங்களுடைய ராசிக்கு ராகு அஷ்டம ஸ்தானத்தில் இருந்தார். 8ஆம் இடத்துலேருந்து இப்போ 7ஆம் இடத்துக்கு ராகுவும், உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்த கேது இப்போ உங்கள் ராசிக்கே, அதாவது 1ஆம் இடத்துக்கே வந்திருக்காரு. இப்போது ராகு கேது எப்போவுமே வக்ர கிரகங்கள்னால பின்னோக்கி நகர்றாங்க. உங்களுக்கு 7ஆம் இடத்துல ராகு, அப்புறம் ஜென்மத்தில் கேது, ஜென்ம கேது சூப்பர் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஏற்கனவே அஷ்டமது சனி இருக்குது. அதாவது இவ்வளோ நாளாக கண்ட சனி இருந்துச்சு, அது கூட பிரச்சனை இல்லை. இப்போ சனி அஷ்டமம், சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டமது சனியாக இருக்குது. அப்புறம் கேது, அதாவது மன உளைச்சலை கொடுக்கறதுக்கு கேதுவும் உங்கள் ராசிக்கு வந்திருக்கு. அப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஆனால் பொறுமை, தெளிவு, ஒவ்வொரு விஷயங்களையும் எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற தெளிவு, நிதானம், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப தேவை. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, மெடிடேஷன் பண்ணணும். உங்களை சுற்றி, அதாவது உங்களுக்குன்னு நம்பிக்கைக்குரியவர்கள் நல்லவர்கள் இருப்பாங்க. உங்களுடைய வளர்ச்சியை தன்னோட வளர்ச்சியாக நினச்சி மகிழ்ச்சி அடையக்கூடிய நபர்களை தேடி கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட ஒப்பீனியன் கேளுங்க. சரிங்களா? அது உங்கள் பெற்றோர்களாக இருக்கலாம் அல்லது நண்பர்களாக இருக்கலாம், யாராக வேணால் இருக்கட்டும். இப்போதைக்கு உங்களுக்கு அவசியமானது அந்த ஒரு நபரை தேடி கண்டுபிடிச்சி வச்சுக்கிறது தான். சரிங்களா? இந்த 1.5 வருஷ காலகட்டம் மிகப்பெரிய லெவலில் கஷ்டங்கள் அப்படிங்கிறது தாண்டி வரணும். ஒருத்தருடைய லைஃப்பில் எப்போவுமே சந்தோஷம் மட்டும் இருக்காது. ஸ்வீட்டே சாப்பிட்டுட்டு இருந்தால் திகட்டாதா, அது மாதிரி வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதை தாண்டி வரத்தான் செய்யணும். ஸோ இந்த 1.5 வருஷத்துக்கு இப்போ ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, கேது சூரியன் வீட்டில் இருக்குது, ஸோ அப்போ சூரியன் வீட்டில் அது நெருப்பு, அப்புறம் சூரியனுக்கு மீது அப்படிலாம் கிடையாது. ராகு கேது எப்போவுமே அதாவது ஜென்மத்தில் வந்தால் கஷ்டம்தான். நம்ம மனசை சுக்குநூறாக உடைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் போவாங்க. அவங்களுடைய வேலையை அவங்க செவ்வனே செய்வாங்க. நிறைய பேர்த்துக்கு சிம்ம ராசியில் இருக்கவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நாளுக்கு முன்னாடியே தெரியும். இந்த ராகு கேது பயிற்சியோடைய வேலை நல்லாவே தெரியும். இதில் மகம், பூரம், உத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்கள், முக்கியமாக உத்திர நட்சத்திரத்தில் கேது ஃபஸ்ட்டு வரும்போதே அதோடைய வேலையை காமிச்சிருவார். ஸோ மெயினாக மன ரீதியாக நிறைய கஷ்டங்கள்லாம் இருக்கும். இந்த கஷ்டங்களை தாண்டி வர பழகிக்கங்க. மெயினாக ஒரு விஷயத்தை பர்ஃபெக்டாக செய்யணும் அப்படின்னு பிளான் போட்டு வச்சுக்கணும். நீங்கள் பிளான் போட்டு வச்சுக்கிட்டு செயல்படக்கூடிய நபர். அந்த பிளானெல்லாம் இப்போ செல்லாது. நான் சிரிக்கிறேன்னு நினைக்காதீங்க. அதாவது துன்பம் வரும் வேளையில் சிரித்து கடந்து வர பழகிக்கணும். அதனால் நான் சிரிக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. எல்லாருமே இந்த ராகு கேதுவோடைய பிரச்சனைகளில் இருந்து கஷ்டப்பட்டு தான் முன்னேறி வருவாங்க. அதே மாதிரி பழகிக்குங்கன்னு சொல்கிறேன். பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்க நல்ல இன்டெலிஜென்ட்டாக இருப்பீங்க. நீங்கள் நல்ல நாலேஜு, நல்ல நிர்வாக திறமை உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி ஒரு விஷயத்தை இப்போ எப்படி சூரியன் உங்களுடைய ராசிக்கு அதிபதி யாருன்னா சூரியன், அவரை நீங்கள் டைரெக்டாக பார்க்க முடியும். சரிங்களா? அவர் 6 மணிக்கு நான் கரெக்டாக 6 மணிக்கு வராரு, அதே மாதிரி 6 மணிக்கு அஸ்தமனமாகி போயிடுறாரு. டைம் டு டைம் வேலை பார்க்குறாருல, அது மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் டைம் டு டைம் பர்ஃபெக்டாக பிளான் போட்டு வச்சுருப்பீங்க. ஆனால் அந்த பிளான் எதுவுமே இப்போ வேலை செய்யாது. உங்களுக்கே எரிச்சலாயிரும். என்னடா அது நம்ம கரெக்டாக செய்கிறோம், ஏன் இப்படி ஆகுதுன்னு
ஒரு டைம் பார்ப்பீங்க, 2 டைம் பார்ப்பீங்க. உங்களுக்கும் பொறுமை இருக்குல்ல, அந்த அப்படியே பொறுமை எல்லை மீறி போய் அப்படியே வெறுத்து போய் உட்காருவீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அப்படி வெறுத்து போய் உட்காராதீங்க. இந்த டைம் நீங்கள் என்ன எஃபர்ட்ஸ் போடுறீங்களோ, அது கண்டிப்பாக பலன் அளிக்கவே செய்யும் உங்களுக்கு. கண்டிப்பாக பலன் அளிக்கும். நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கும். இந்த ஒரு ஒரு 1½ வருட காலகட்டங்களை தாண்டி போயிட்டீங்க அப்படின்னாலே, உங்களோட வாழ்க்கையில் சூப்பர் கிரேட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த 1½ வருஷம் உங்களுக்கு ஒரு சவால் அப்படின்னு வச்சுக்கோங்க. எல்லா விஷயங்களையுமே நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே வந்து ஒரு தடைக்கு பின்பு தான் உங்களுக்கு சாதிக்க முடியும். சோதனை காலகட்டத்துக்கு அப்புறம் சாதனை காலகட்டம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சோதனை வருது அப்படின்னா அந்த சோதனைக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு சாதனை தான். நீங்கள் மிகப்பெரிய லெவலில் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இது ஒரு ட்ரையல் பீரியட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த டைமில் வந்து எல்லா இதுவுமே உங்களுக்கு வரும். எதுவுமே வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருந்தால் கூட, என்ன இந்த வேலையை போய் செய்கிற அப்படின்னு உங்கள் மனசை குத்தி கிழிக்கிறதுக்கே வருவாங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல ராகு உங்கள் மனசை எப்படியாவது காயப்படுத்தி அதை கிழித்து தைச்சி என்னென்னலாம் செய்கிறதுக்குன்னே ஆளுங்க வருவாங்க. அவங்க கிட்டேருந்து நீங்கள் என்ன செய்யணும், தூரம் ஓடி போய் ஒளிஞ்சுக்கணும். இந்த டைமில் அவங்க இதுக்கவெல்லாம் முடியாது. அமைதியாக கடந்து போய்க்கணும், இல்லைன்னா ஒளிஞ்சுக்கணும், மறைஞ்சு வாழ்ந்துக்கணும். அப்படி தான் நீங்கள் இருந்துக்கணும். உங்களை சுற்றி நிறைய பேர் வந்து பொதுவாகவே சிம்மராசிக்காரங்க வந்து பர்ஃபெக்டாக இருப்பீங்க, எல்லாத்துலேயும் ஈஸியாக ஜெயிக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. ஆனால் என்ன அப்படின்னா உங்களுக்கு அதுலேயே வந்து உங்களுக்கு 7 6 நபராக இருக்கார். அப்போது உங்களுடைய ஆப்போசிட்டில் இருக்கவங்க நண்பர்களாகவும் இருக்கலாம், அல்லது உங்களோட வேலை பார்க்குற இடத்துல ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். ஆனால் அவங்க உங்கள் மேலே எப்போவுமே ஒரு ஜெலஸாகவே இருப்பாங்க. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய எதிரிகள் யார் அப்படின்னா உங்கள் கூட இது பண்ணுறவங்க தான். ஸோ நீங்கள் சாமிக்கிட்ட ஃபஸ்ட்டு என்ன வேண்டிக்கங்க அப்படின்னா, என்னுடைய நண்பர்களை பார்த்துக்கோ, நான் எதிரிகளை, ஏன்னா உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரியை நீங்கள் ஹேண்டில் பண்ணிட முடியும். கண்ணுக்கு தெரியாத எதிரியை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? இதனால் கடவுள் வழிபாடு பண்ணுங்கள். இறை வழிபாடு மட்டும்தான் உங்களைய நிம்மதியாக காலத்தை கடத்திட்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும். இந்த காலகட்டங்களில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், 4 to 6 சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்கள். சரபேஸ்வரர் வழிபாடை எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது. முக்கியமாக வந்து பொதுவாகவே சிம்ம ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 தெய்வம் பூர நட்சத்திரத்தில் இருக்கிறனால நீங்கள் வந்து அபராஜிதா அப்படின்னு சொல்லக்கூடிய பிரித்திங்கிரா தேவியும் வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி சரபேஸ்வரர் வழிபாடும் பண்ணலாம். பூர நட்சத்திரத்துலேயே அவங்க இருக்கனால அந்த தேவி வழிபாடு சொன்னேன். ஆனால் பொதுவாக சிம்ம ராசிக்கு சரபேஸ்வரர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சூப்பர். நீங்கள் எந்த அளவுக்கு வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கண்டங்கள்ல இருந்தும் மன கஷ்டங்கள்ல இருந்தும் கடந்து வரத்துக்கு இந்த தெய்வம் வந்து உறுதுணையாக இருக்கும். தெய்வ வழிபாடு தான். திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை. ஸோ திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை. அதனால் இந்த விஷயங்களெல்லாம் கடந்து வரணும் அப்படின்னா தெய்வ அனுகூலம் உங்களுக்கு தேவை. தெய்வ வழிபாடு பண்ணுங்கள். முக்கியமாக வந்து மெடிடேஷன் பண்ணுங்கள். எவ்வளோ மன கஷ்டங்கள் இருந்தாலும் நீங்கள் சொல்ல வேண்டியது இதுவும் கடந்து போகும் அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்லிக்கங்க. ஏன்னா உங்களுக்கு நல்ல டைம் வரப்போது, நிறைய சாதிக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இருக்குது. அதனால் இந்த கேது வந்து உங்கள் ஜென்மத்தில் இருக்கும்போது சந்திரன் மேலே கேது அப்படிங்கும்போது மன ரீதியாக பிரச்சனைகள் இருக்குது. அதே மாதிரி தாயாருக்கு வந்து பிரச்சனைகள் இருக்குது. தாயார் வழி சொத்துக்கள் வரும். தாயார் வழி இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இவ்வளோ நாளாக பிரச்சனைகள்லாம் இருந்தால் அது எல்லாமே சால்வ் ஆகும். அதே மாதிரி தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தாயாருக்கு உடல் ரீதியாகவோ அல்லது ஆயுள் ரீதியாகவோ பிரச்சனைகள் இருக்குது. அதனால் இந்த தெய்வ வழிபாட்டை பண்ணிக்கோங்க. 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு வந்து என்ன பிரச்சனையை கொடுப்பாரு அப்படின்னா, உங்களுக்கு லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி அல்லது பிஸ்னஸ் பார்ட்னர் இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய நன்மைகளை எடுத்துகிட்டு தீமையை மட்டும் உங்களுக்கு தெரிகிற மாதிரி வைப்பார். அவங்களுடைய வாக்குவாதம், சண்டை சச்சரவுகள், பிரிவினை அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது. அதனால் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு என்ன மன கஷ்டமோ, அதாவது நீங்கள் எவ்வளோ மைண்டு நான் ஸ்ட்ராங்காக இருப்பேனாலுமே கிரகங்களுக்கு வீக் பாயிண்ட்டு ரொம்ப நல்லா தெரியும் உங்களை விட. உங்களுக்கு எது வீக் பாயிண்ட்டு, எது வீக்னஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, இந்த ராகு கேதுக்கள் ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எங்கே வலிக்குமோ அங்கே மட்டும்தான் அந்த கிரகங்கள் அடிக்கும். ஸோ உங்களுக்கு எது மனசு கஷ்டப்படுத்துமோ அந்த விஷயங்களை மட்டும்தான் செய்ய போகுது. அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேராக இருக்கணும். அது வந்து ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா லைஃப் பார்ட்னர் பிரியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது கணவன் மனைவியிடையே இந்த காலகட்டத்தில் அனுசரணைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு வந்து ஏன்னா 6ஆம் அதிபதியே 7ஆம் அதிபதியாக இருக்கார் உங்களுக்கு சனி. அவர் அஷ்டமத்துக்கு போயிருக்காரு. போதாதுக்கு கலத்திர ஸ்தானத்தில் 7ஆம் இடத்துக்கு ராகு வந்திருக்காரு. இந்த ராகு வந்து 7ஆம் இடத்துக்கு வரும்போது வேறு நபர்களுடைய தலையீடுகள் இருந்தால் அதை தயவு செய்து அவாய்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டு இல்லை எமோஷ்னல் சப்போர்ட்டு இந்த மாதிரி விஷயங்களை ஒதுக்கி வச்சுருங்க. உங்களுடைய அதாவது பெண்ணாக இருந்தால் ஆணாக இருந்தால் மனைவி கூடயும் பெண்ணாக இருந்தால் கணவன் கூடயும் அனுசரித்து போகணும். அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் இப்போ உங்களுக்கு கசப்பாக இருக்கலாம், ஆனால் பின்னால் அதை யோசித்து பார்க்கும்போது இதுதான் கரெக்ட் அப்படின்னு உங்களுக்கு படும். அதனால் இந்த காலகட்டங்கள் மற்றவங்க யாராவது அட்வைஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நிறுத்தி நிதானமாக யோசிக்கணும். உறவுங்கிறது வந்து கட்டி காப்பாற்றக்கூடியது. அதுதான் நமக்கு கடைசி வரைக்கும் துணை இருக்கணும். காசு பணத்தினால ஒரு உண்மையான அன்பை வாங்க முடியாது. அதாவது ஆர்டிஃபிஷியலாக எல்லாமே வாங்கிக்கலாம். அதனால் லைஃப் பார்ட்னருங்கிறது ரொம்ப முக்கியம். பிஸ்னஸ் பார்ட்னர்னால் இவர் இல்லைன்னா இன்னொருத்தங்க, ஆனால் லைஃப் பார்ட்னருங்கிறது ரொம்ப முக்கியங்கிறதுனால உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அனுசரணை பண்ணிக்கோங்க. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அனுசரணைங்கிறது உங்களுக்கு ரொம்ப குறைவாக இருக்கும். அதுவும் மக நட்சத்திரத்தில் பிறந்துட்டா ஒரு பழமொழி இருக்குது, மகம் ஜெகமாலுன்னு. என்னமோ பெரிய லெவலில் அவங்களுக்கு இந்த உலகத்தையே நான் தான் கட்டி காப்பாற்றுறேன் கூடிய எண்ணம் இருக்கும். அந்த எண்ணத்தெல்லாம் தூக்கி போட்டுருங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை, உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிருவீங்க. இது வந்து நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்கலைனாலும் சரி இதுதான் உண்மை. நிறைய மக நட்சத்திரக்காரங்க ரொம்ப அதாவது அவங்களுக்கு திறமைகள் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. அதே மாதிரி பேச்சு திறமை மட்டும் இல்லை, செயல்லையும் நிறைய திறமைகள் அவங்க காட்டுவாங்க. உண்மை அவங்க. பட் ஆனால் உறவுகள்னு வரும்போது அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை அப்படின்னா பிரிஞ்சு போயிடுவீங்க. தனிமரமாக நிற்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. உத்திர நட்சத்திரக்காரங்களும் மக நட்சத்திரக்காரங்களும் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலை அப்படின்னா லைஃப் வந்து ஸ்பாயிலாக போயிடும். பூர நட்சத்திரம் மட்டும் கொஞ்சம் விதிவிலக்காக இருக்குது. பட் ஆனால் சிம்ம ராசியை ஓவராலாக பொறுமையும் அனுசரணையும் இல்லை அப்படின்னா வாழ்க்கை போயிடும். இதை மட்டும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். ஏன் நீ கமெண்ட்ஸில் வந்து திட்டினாலும் சரி, உங்களோட லைஃப்பில் வந்து நல்லபடியாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த வார்த்தைகளை நான் சொல்கிறேன். இந்த வார்த்தைகள் ஏதாவது ஹர்ட்டாக இருந்துச்சுன்னா சாரி. பட் ஆனால் அனுசரணைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா அது ரீதியாக உங்களுக்கு மனசில் வந்து கஷ்டங்களை உண்டு பண்ணும். ஒரு சிலருக்கு காதல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், காதல் லவ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் பாதிப்பு. ஒரு சிலருக்கு வந்து பிரிஞ்சவங்க சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஏற்கனவே இதாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஏற்கனவே பிரச்சனை இருக்குது உங்களுக்கு அப்படின்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் பிரச்சனையே இல்லாமல் நீங்கள் லைஃப்பில் சந்தோஷமாக இருந்தீங்க அப்படின்னா சங்கடங்களை சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏன்னா ராகு கேதுக்கள் வந்து மாற்றி மாற்றி வக்ர கிரகங்கள்னால மாற்றி சில நீ ஹாப்பியாக இல்லையா, சரி பொழைச்சி போ அப்படின்னு விட்டுரும். நீ சந்தோஷமாக எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத வச்சும் செஞ்சிடும். ஸோ ரெண்டையுமே ராகு கேதுக்கள் செய்யும். அதனால் உஷாராக இருந்துக்கிறது நல்லது. பொதுவாகவே கோச்சாரத்தில் நம்மளுடைய ராசி மேலே ராகு கேதுக்கள் வந்து எப்போவுமே நல்ல பலன்களை எதிர்பார்க்க முடியாது. அதனால் எல்லா விஷயங்களுக்கும் தயாராக இருக்கணும். அதுக்காகத்தான் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். அதே மாதிரி பெரிய மனிதர்களுடைய ஆதரவு, சொசைட்டியில் வந்து பேர் புகழ் எல்லாமே கிடைக்குங்க. 7ஆம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய ராகு வந்து உங்களுடைய பழக்க வழக்கங்களை நிறையா பெருசு பண்ணி விடும். உங்களுடைய சர்க்கிள் இருக்கு இல்லையா, அது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, படிக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி, என்ன சர்க்கிளில் இருந்தாலும் அந்த சர்க்கிளை வந்து விரிவுபடுத்தி விடும். இந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. இது மூலிமா உங்களுக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. அது மூலிமா உங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு உதவும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா வேறு லாங்குவேஜ் பேசுகிறவங்க, வேறு இனம் மதம் இதெல்லாம் கடந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்குலாம் திடீர்னு மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இந்த ராகு கேது வரும்போது இப்போ இந்த லவ் பண்ணிட்டு இருக்கவங்கலாம் வந்து இந்த ரிஜிஸ்டர் மேரேஜு, இந்த ஓடி போய் கல்யாணம் பண்ணுறது இந்த மாதிரி அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் பொதுவாக அது பின்னாடி வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுத்துரும். அதனால் இந்த ராகு கேது வரும்போது திடீர் கல்யாணங்கிறது பேரண்ட்ஸு பெற்றோர்களுடைய அனுமதியோடு கல்யாணம் பண்ணுங்கள். இல்லைன்னா வாழ்க்கையில் கஷ்டப்படுறது. பேரண்ட்ஸோட சப்போர்ட்கள் இல்லாமல் ஆசீர்வாதம் இல்லாத ஒரு மேரேஜ் அப்படிங்கிறது நல்லதில்லை. ஆனால் உங்களுக்கு குரு பார்க்குது. மேக்ஸிமம் வந்து வீட்டில் சொல்லி அது கிடைக்கலனா கூட வெயிட் பண்ணி, பர்மிஷன் கிடைக்கல, அவங்களுடைய பிளெஸிங் கிடைக்கலனாலும் பொறுமையாக வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா வாழ்க்கையை தொலைச்சிருவீங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏண்டா இந்த மேரேஜை பண்ணோம் அப்படிங்கக்கூடிய சிந்தனையெல்லாம் கொடுத்துரும். ஸோ கவனமாக இருங்க. அதே மாதிரி
சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு டைம் இல்லை 2 டைம் 3 டைம் ஒரு முயற்சியை போடும்போது ஃபஸ்ட்டு டைமே சக்ஸஸ் ஆகாது. இந்த காலகட்டத்தில் காரியங்கள் வந்து தடைகள் இருக்குது, தாமதங்கள் இருக்குது. ஆனால் எப்போவுமே உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது நிச்சயிக்கப்பட்டது. ஸோ அதனால் நீங்கள் லைஃப்பில் உறுதியாக சக்ஸஸ் ஆவீங்க. ஆனால் நான் சொன்ன வழிபாடை பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஒரு டைம் 2 டைம் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆனால் கூட 3ஆவது டைமு சக்ஸஸை கொடுத்துடும். இந்த ராகு கேது வந்து ஒரு ஸ்பார்க்கு தான். அது வந்து ஃபஸ்ட்டு டைமு மறுபடியும் நீங்கள் ட்ரை பண்ணும்போது அது மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சியாக உங்களை பெரிய ஆளாக காமிச்சு கொடுக்குறதும் இந்த ராகு கேது தான். ராகு கேது வந்து போகும்போது உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல நன்மையும் செஞ்சுட்டு போகும். இந்த சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டவங்க, ஐடி ஃபீல்டு சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் நல்ல வளர்ச்சி இருக்குது. சேம் அதை வந்து மிஸ்யூஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. மிஸ்யூஸ் ஆகுதுன்னா கவனமாக இருக்கணும். உங்களுடைய சிறு அலட்சியத்தினால பெரிய வாய்ப்புகளை இழக்கிறது, பெரிய விஷயங்களை இழக்கிறது, அதனால் மாட்டிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப இயல்பாக நடக்கும். ஒரு மெயில் அனுப்பும்போது கூட, ஒரு செக்கு கையெழுத்து போடும்போது கூட பார்த்து பண்ணுங்கள். கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு, ஐடி சம்மந்தப்பட்ட ஃபீல்டெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக சோஷியல் மீடியாவில் இருக்கவங்களுக்குலாம் நெகட்டிவ் இம்பேக்ட் வரத்துக்கு, நெகட்டிவ் பப்ளிசிட்டி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்து இருந்துக்கோங்க. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களும் ஒரு வாய்ப்பு வருதுன்னா இந்த வாய்ப்புக்கு நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுங்கிறது தெரிஞ்சு ஹேண்டில் பண்ணணும். அதே மாதிரி வந்து நெகட்டிவாக உங்கள் மேலே பப்ளிசிட்டி வர்றது, உங்கள் மேலே வந்து தேவையில்லாத அவமான அசிங்கங்களுக்கெல்லாம் ஆளாகிறது, இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருக்கணும். ஆனால் கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு எனக்கு நெகட்டிவாக பப்ளிசிட்டி ஆனால் போதும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் நல்ல வளர்ச்சி தான். அரசியல்வாதிகளுக்கு யாருக்கு நல்லா இருக்கோ இல்லையோ, அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கேது வந்து பயிற்சியாகிறது வந்து நிறைய மாற்றங்கள், அரசியலில் நிறைய மாற்றங்களை கொடுக்கும். மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சியும் கொடுத்துரும். சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குது. நண்பர்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமாக வந்து நீங்கள் இந்த டைமில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்குது. ஆனால் உங்களை சுற்றி உங்களுடைய வளர்ச்சிக்காக யார் பாடுபடுறாங்களோ, உங்களோட வளர்ச்சியை தன்னோட வளர்ச்சியை யார் நினைக்கிறாங்களோ அவங்களுடைய ஆதரவை தேடிக்கங்க. தெய்வ வழிபாடு தேடிக்கங்க. இதெல்லாமே உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். மெயினாக வந்து கணபதி வழிபாடு பண்ணுங்கள், பிரித்திங்கிரா தேவி வழிபாடு பண்ணுங்கள், சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்கள். இது எல்லாமே நன்மையை தான் கொடுக்கும். படிக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்குது. படிக்கக்கூடிய டைமை வந்து கரெக்டாக படிங்க. டைவர்ட் ஆகாதீங்க. நீங்கள் நினச்ச மார்க் எடுக்க முடியாமல் போயிடும். ஸோ அதனால் படிக்கக்கூடியவங்களுக்கு டைம் நல்லா இருக்குது. படிக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கவங்களுக்குலாம் சூப்பராக இருக்குது. ஏன்னா கேது ஞானக்காரகன். கேது வந்து ஞானக்காரகனாக இருக்கனால படிப்புக்கு சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? மற்றபடி காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணாது. படிக்கக்கூடிய குழந்தைங்கள் படிப்பில் நல்லா பண்ணுங்கள். அதுவும் இந்த நீட் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறீங்க, ஐபிஎஸ் ஐஏஎஸ் இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறீங்களா, சூப்பராக இருக்கும். ஏன்னா ஞானக்காரகனே உங்களுடைய ராசியில் வரனால நீங்கள் மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆக முடியும். அதனால் உங்களுடைய ஃபோக்கஸை வந்து இன்னும் நல்லா வந்து ஸ்ட்ரைட் ரூட்டாக போட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடச்சிரும். பொதுவாகவே மன ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துக்கங்க. கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து இப்போதைக்கு நீங்கள் எந்த முடிவு எடுக்காமல் அமைதியாக அனுசரணையாக போய் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கனாலே பல பிரச்சனைகள்லேருந்து உங்களால் வெளியில் வர முடியும். நம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது பயிற்சி வழிபாடு பண்ணாலே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நன்மையாக மாறும். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நம்ம ஆன்சர் பண்ணுறோம். என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ராகு கேது பயிற்சியோடைய பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ராகு கேது வந்து எப்போ பயிற்சி ஆகுது அப்படின்னா திருக்கணிதப்படி வந்து மே மாதம் 21ஆம் தேதி 2025, வாக்கியப்படி வந்து 26 ஏப்ரல் 2025. இதில் தான் வாக்கியப்படியும் திருக்கணிதப்படியும் சொல்லிட்டேன். ஸோ இதில் வந்து எந்த கன்ஃபியூஸும் வேண்டாம். ராகு கேது எப்போவுமே வக்ர கிரகங்கள் தான். ஸோ அதனால் வந்து பின்னோக்கி தான் அது நகர்வு. இப்போ குரு சனி மீதி கிரகங்கள் எல்லாமே வந்து இப்போ 10ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா 11ஆம் இடம் அந்த மாதிரி அடுத்தடுத்து போகும். இது வந்து வக்ர கிரகங்களாக இருக்குது. ராகு கேது வந்து எனி டைம் வக்ர கிரகங்கள் தான். ஸோ அதனால் எப்போவுமே அதோடைய நகர்வு வந்து பின்னோக்கி தான், ரிவர்ஸில் தான் அது போகும். ஸோ இவ்வளோ நாளாக உங்களுடைய ராசிக்கு வந்து ராகு 12ஆம் இடத்துல இருந்தார், கேது வந்து 6ஆம் இடத்துல இருந்துச்சு. இப்போது 12ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு ராகுவும் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது 5ஆம் இடத்துக்கும் பயிற்சி ஆகுது. உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் ராகு கேது பயிற்சி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. திருக்கணிதப்படியும் சரி வாக்கியப்படியும் சரி கொஞ்ச நாள் தான் வித்தியாசம். இதில் வேறு எந்த குழப்பமுமே உங்களுக்கு வேண்டாம்.
26ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு தெரியும். இப்போது 11ஆம் இடத்துக்கு வந்து ராகு வர்றது வந்து நிறைய நல்ல விஷயங்கள் தான். பொதுவாகவே மேச ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7.5 சனியுடைய பாதிப்புகள் இருக்குது. மீதி எந்த கிரகத்துடைய விஷயமும் பெருசாக உங்களுக்கு தெரியாது. ஏன்னா சனி தான் வந்து ரொம்ப பெரிய கிரகம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் ராகு கேதுக்கள் வந்து ஒரு விஷயத்தை செய்யுது அப்படின்னா அதோடைய விஷயங்கள் வந்து நமக்கு நிலைத்து நிற்கக்கூடியதாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வருஷம் குரு 3ஆம் இடத்துக்கு வந்துட்டு ராகுவை பார்க்குறாரு. கோச்சாரத்தில் குரு வந்து ராகுக்கு வந்து குருவோடைய பார்வை கிடைக்கிறதுனால நிறைய நன்மைகள் தான் இருக்குது. 11ஆம் இடம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம். ஃபஸ்ட்டு வந்து எக்கனாமிக்கலாக வந்து உங்களுக்கு இந்த வருஷம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. எந்த வித ஸ்ட்ரகிள்ஸுமே இருக்காது, நல்லா இருக்குது. அதுவும் மேச ராசியில் இருக்கிறவங்க யாருக்காவது ராகு திசை நடந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம். யாருக்காவது ராகு திசை நடக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்குண்டான பரிகாரங்களை சொல்கிறேன். ஆனால் ராகு திசை நடக்குது அப்படின்னா 11ஆம் இடத்துக்கு வந்திருக்கு அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப சூப்பரானது. ராசிப்படியும் சரி லக்னப்படியும் சரி நல்ல, அதாவது 11ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து செல்வ செழிப்பு அப்படிங்கக்கூடியது. அதே மாதிரி 5ஆம் இடமும் ஒரு நல்ல அதிர்ஷ்டம் தான். நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க, அந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து கொடுத்துரும். இப்போ நம்ம சொல்ல போகிறது எல்லாமே வந்து ராகு கேதுக்களுக்கு மட்டும்தான். 11/5 இந்த விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியெலாம் நடக்க போகுது. ஆனால் எக்கனாமிக்கல் வைஸ் ரொம்ப நல்ல க்ரோத்து தான். அதாவது உங்களுக்கு இவ்வளோ நாளாக பணம் எந்த அளவுக்கு பிரச்சனையாக இருந்துச்சோ அது எல்லாமே இந்த ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு சால்வ் ஆயிரும். பண ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் வந்து படிப்படியாக குறையும். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்குங்க. பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி தான். தொழில் மூலிமா நல்ல லாபங்கள் ஆதாயங்கள்லாம் கண்டிப்பாக உண்டு. நிறைய, அதாவது புது புது நபர்களுடைய பழக்க வழக்கங்கள் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் என்ன எல்லாமே விரும்புனீங்களோ அத்தனை விருப்பமே உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ராகு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொருளாதார வளர்ச்சியை உண்டு பண்ணுவார். அவர் எல்லா இடத்துலையுமே வந்து பெருசு பண்ணி விடுவார். அதாவது கேதுக்கும் ராகுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. 5ஆம் இடத்துல வந்திருக்க கேதுவும் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் தான் செய்வார். ஆன்மீகம், குருநாதர் வழிபாடு இந்த மாதிரி விஷயங்களையும் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். அதே நேரத்தில் ராகு வந்திருக்கனால உங்களுக்கு தொழிலாக இருந்தாலும் சரி, நீங்கள் பார்க்கக்கூடிய உத்தியோகமாக இருந்தாலும் சரி, நல்ல அமைப்புகள், இந்த கவர்மெண்ட் ஜாப்க்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த இதில் நீங்கள் சூப்பராக வரும். அதே மாதிரி கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாமே வந்து மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அடைய போகிறாங்க. அதுவும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்னால் சூப்பராக இருக்க போகுது. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து நிறைய நன்மைகள் தான். பொருளாதார ரீதியாக ஒவ்வொரு நாளும் படிப்படியான முன்னேற்றங்கள் கிடைக்கும். இந்த ராகு காலத்தில் வந்து தீபம் போடுறது, செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய ராகு காலத்தில் துர்க்கை அல்லது காளிக்கு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கோச்சார ரீதியாக நிறைய நன்மைகள் கிடைக்கும். ராகு திசை நடக்கிறவங்க நல்ல வளர்ச்சி தான். ஜாக்பாட் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். தொட்டது எல்லாமே உங்களுக்கு வளர்ச்சி தான். நீங்கள் இவ்வளோ நாளாக உங்களுக்கு நிறைய காரிய தடைகள் இருந்திருக்கும். பட் ஆனால் இந்த காரிய தடைகள் எல்லாமே விலகி காரிய வெற்றி, உங்களுக்கு நீங்கள் என்ன செயல் செய்கிறீங்களோ அத்தனை செயலுமே வந்து வெற்றியில் தான் முடியும். அதே மாதிரி மூத்த சகோதரன் வழி ஆதரவுகள் வந்து தேடிக்கங்க. மூத்த சகோதரனுடைய வழி ஆதரவுகளை தேடிக்கங்க. அவருக்கு என்ன பிரச்சனைனாலும் நீங்களும், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அவங்களும் வர மாதிரி சுமூகமான ஒரு உறவை ஏற்படுத்துங்க. பொதுவாகவே ராகுகேதுக்கள் வந்து பொருளாதாரத்துக்கு நல்ல விஷயங்கள் செஞ்சாலும் ரிலேஷன்ஷிப்பில் வந்து மனக்கசப்பையும் சங்கடங்களையும் ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் உங்களுடைய சகோதர வழி ஆதரவுகள் வந்து நீங்களாக வாலண்டியர் ஏதாவது அவங்க தப்பு செஞ்சு போனாலுமே நீங்கள் வந்து ஆதரவு தேடிக்கங்க. அவங்களுக்கு வந்து உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக தான் இது இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப பார்த்துக்குங்க. 5ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது வந்து காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து உங்களுக்கு பெரும் மன உளைச்சலை கொடுக்கும். அதாவது ஆல்ரெடி வந்து நீங்கள் லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். காதல் ரீதியாக அவங்க உங்களை ஏமாத்துறதோ இல்லை பிரேக்கப் பண்ணிட்டு போகிறதோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சந்திக்கிற மாதிரி வரும். ஆனால் இதே வந்து நீங்கள் ஒரு சிலருக்கு வந்து காதல் ஏற்படுத்தி கொடுக்குறோம். இந்த ராகு கேது ரெண்டு விஷயங்களையும் செஞ்சிடும், மாற்றி மாற்றி செய்யும். அதாவது ஒரு குரங்கு கதை கேட்டிருப்பீங்களா, குரங்கு வந்து மேலே இருந்துட்டு நம்ம தொப்பியை கீழே போட்டோம்னா அதை போட்டுரும் அப்படின்னு. அதே மாதிரி நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. என்னென்னா 5ஆம் இடத்துக்கு வரும்போது ஒரு சிலருக்கு காதலை பிரித்து விடும், ஒரு சிலருக்கு காதலை சேர்த்து வச்சிரும். காதல் இல்லாதவங்களுக்கு காதலை ஏற்படுத்தி கொடுக்குறதும், ஆல்ரெடி லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு பிரேக்கப் ஆகிறதும், மனதுக்கு பிடித்த நபர்களுடைய பிரிவு வந்து இந்த ராகு கேது பயிற்சி கண்டிப்பாக கொடுத்துரும்.
இந்த ராகு கேது பயிற்சி வந்து நான் சொன்னேன்ல ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து நல்லது கிடையாது அப்படின்னு. உங்களுக்கு நிறைய ஏமாற்றங்களை மனதுக்கு பிடித்த நபர்களே உங்களை ஏமாத்துறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனால் அதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி நல்ல படிக்கக்கூடியவங்களுக்குலாம் இது சூப்பரான டைமு. உயர்கல்விகள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. உத்தியோக ரீதியாகவோ அல்லது படிப்பு ரீதியாகவோ வந்து நீங்கள் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்கிற மாதிரி அமைப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி ஒரு சிலர் படிக்கக்கூடியவங்களுக்குலாம் வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். திடீர்னு நீங்கள் ஒரு விஷயம் இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, அந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. முக்கியமாக வந்து மேச ராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் வந்து இது பிரம்மாண்டமான வளர்ச்சி. ஒரே இதில் வந்து மிகப்பெரிய லெவலில் செல்வ செழிப்பு, புகழ், விருதுகள் இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு இந்த ராகு கேது பயிற்சி தான். ஏன்னா ராகு கேதுனாலே கலைத்துறை சம்மந்தப்பட்டதில் வந்துடும். ஸோ அதனால் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவும் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும் வந்து நல்ல வளர்ச்சி கொடுத்துருவாங்க கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு. நீங்கள் சின்சியராக ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னென்னா இந்த ராகுவும் கேதுவும் புகழுடைய உச்சிக்கு கொண்டு போய் வைப்பாங்க. நீங்கள் வந்து நல்ல வழிபாடும் உங்களுடைய கடின உழைப்பும் போட்டிங்கன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த கேஸ் இருக்கு இல்லைங்களா, வழக்குகளில் வந்து வெற்றி கிடைக்கும். இது எப்படா முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா, அந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இந்த ராகு கேது பயிற்சியில் சால்வ் ஆகும். இவ்வளோ நாளாக வந்து கடன் அப்படின்னு சொல்லிட்டு மன உளைச்சலில் இருந்திருப்பீங்க. இப்போ வந்து உங்களுக்கு இந்த கடன் ரீதியாக இருக்கக்கூடியது, கமிட்மெண்ட் நிறைய கொடுத்துருப்பீங்க, அது எல்லாமே ஃபில்ஃபில் பண்ணுறது, இந்த மாதிரி நல்ல நன்மைகளும் இருக்குங்க. பொதுவாக ராகு கேது உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய நன்மைகள் தான் செய்வார். அதே இந்த 5ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது வந்து பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணும். அதாவது கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி சொத்துக்களுக்காக நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் ஒரு பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுங்க. ஈஸியாக அது சால்வ் ஆகி உங்களுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே, உங்களுக்கு உண்டான ப்ராப்பர்ட்டிஸ், உங்களுக்கு என்ன சேரணுமோ நியாயமான விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். நியாயத்துக்காக இவ்வளோ நாள் போராடிட்டு இருப்பீங்க, அதில் நீங்கள் வெற்றி பெறுறது உறுதி. ஆனாலும் ஒரு பேச்சுவார்த்தைக்கு நீங்கள் முன்னிறுத்துனீங்க அப்படின்னா இந்த டைம் இவ்வளோ நாளாக வராதவங்க இந்த டைம் வர்றது, அது மூலிமா உங்களுக்கு ஆதாயம், வெற்றி இது எல்லாமே கிடைக்கும். 5ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது வந்து குலதெய்வ வழிபாடை கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். மேரேஜ் ஆகிட்டு ரொம்ப நாளாக குழந்தையே உங்களுக்கு இல்லை அப்படின்னா இந்த ஆர்டிஃபிஷியல் விஷயம் சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்துக்குமே ராகு கேது வந்து A1 ஃபஸ்ட் கிளாஸாக வேலை செய்யும். ஸோ நீங்கள் வந்து ஒரு டெஸ்யூ பேபிக்கு போகிறீங்க, அதாவது வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா அது வந்து ஏற்கனவே ஆல்ரெடி நீங்கள் ஃபெயிலியர் ஆனால் கூட இந்த டைம் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடச்சிரும். அதுவும் வந்து IVFக்குலாம் போயிட்டு நிறைய டைம் வந்து ஃபெயிலியர் ஆகி மனசு உடஞ்சிருப்பீங்க. ஒரு 2-3 டைம் போய் ஃபெயிலியர் ஆகி பணமும் போய் உடம்பும் போய் ரொம்ப மன ரீதியாக உளைச்சல் அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த டைமு நீங்கள் ஒரு குலதெய்வ வழிபாடை பண்ணிவிட்டு இந்த டைம் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாகவே ராகு கேதுக்கள் வந்து இந்த ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே சக்ஸஸ் பண்ணும். செயற்கை முறை கருத்தரிப்புக்கு இந்த ராகு கேது தான் வந்து எப்போ நம்மளுடைய ராசிக்கு திரிகோணத்துலேயோ அல்லது நம்மளுடைய ராசியில் வருதோ அந்த டைமில் ட்ரை பண்ணால் 100% சக்ஸஸ் ஆகும். அதனால் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி தெய்வ உபாசனை எடுங்க. இந்த டைமில் எடுக்கக்கூடிய உபாசனை வந்து உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே வரக்கூடிய அமைப்பாக வந்துடும். நீங்கள் இந்த டைமில் உபாசனை எடுத்தீங்க அப்படின்னா அந்த தெய்வம் உங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லுமே வந்து என்ன துணை நிருந்து உங்களுக்கு வழிகாட்டியாக எப்போவுமே இருக்கும். நல்லது கெட்டது எல்லாத்துலேயுமே துணை நிருந்து உங்களுக்கு ஒரு குருவாகவே ஒரு உபாசன தெய்வம் அப்படிங்கிறது உங்களுடைய ஆயுள் முழுக்குமே அது இருக்கும். நீங்கள் ஒரு நல்ல குருநாதர் மூலிமா ஒரு உபாசனை எடுக்கலாம். ஆன்மீகத்தில் வந்து நல்ல வளர்ச்சி இருக்குது, ஆன்மீக துறை சார்ந்தவங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் இருக்குது. இந்த டைமில் வந்து முக்கியமாக குலதெய்வ வழிபாட்டை விட்டுறாதீங்க, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். 7.5 சனியும் நடக்குது. இந்த ராகு 11ஆம் இடத்துலையும் கேது 5ஆம் இடத்துலையும் வந்திருக்கிறது வந்து ஆன்மீக வழி சிறப்பாக இருக்கும். நீண்ட தூர பிரயாணங்கள் உண்டு. பெரிய மனிதர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாமே நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயங்களையுமே நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். பிரிந்த உறவுகள் வந்து சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்து திடீர் மேரேஜ், இந்த ராகு கேது வந்து 11ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய ராகு வந்து உங்களுக்கு என்ன விருப்பமோ உங்களுடைய எண்ணங்கள் ஈடு
ஈடேறக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்ய போகுது. ஸோ ஒரு சிலருக்குலாம் திடீர்னு மேரேஜ் ஆகிறது, இந்த லவ் மேரேஜ் ஆகிறது, இன்டர்காஸ்ட் மேரேஜ் ஆகிறது, இந்த மாதிரி பதிவு திருமணம் ஆகிறது எல்லாத்துமே வந்து இந்த ராகு கேதுவோடைய சப்போர்ட்டு தான். கலத்திர ஸ்தானத்துக்கு திரிகோணத்தில் வந்து ராகு இருக்கனால திடீர்னு மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு, குருபலமும் இருக்கனால திடீர்னு மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டான விஷயங்கள் இருக்குது. அதுக்கு ப்ரிப்பேராக இருந்துக்கங்க. பொதுவாகவே நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் பிளான் போட்டு வச்சுக்கணும், நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாமே செய்யணும் அப்படிங்கிறது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கோர்ட்டு கேஸு வழக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு எல்லாமே இது ரொம்ப ரொம்ப சூப்பர். இவ்வளோ நாளாக கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நல்லது. அதே மாதிரி ஹெல்த் ரீதியாக நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு பொதுவாகவே இந்த ராகு கேது வந்து பொருளாதாரத்தை வளர்த்தி விடும், அதே நேரம் உடல்நிலையை வந்து கொஞ்சம் பாதிப்புகளை ஏற்படுத்தும். அப்போனா வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சாப்பிடக்கூடிய ஃபுட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் வந்து தெரியாத பரிச்சயம் இல்லாத உணவுகளை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைன்னா அது ரீதியாக ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வயிறு சம்மந்தப்பட்டது, வயிற்று வலி, இதிலெல்லாம் ரொம்ப கவனமாகங்க. உடனே டாக்டர்கிட்ட போய் இம்மீடியட்டாக ட்ரீட்மெண்ட் எடுங்க. இல்லைன்னா அது ஒரு பெரிய டேஞ்சரில் கொண்டு போய் விடுறதுக்கு உண்டானது. அதே மாதிரி கை கால், அதாவது இடது கால் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதுதான் வந்து ராகு கேதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி பொருளாதாரத்துலேயும் நல்ல செல்வ செழிப்பான வாழ்க்கை தான், அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெறக்கூடிய அமைப்பு தான் இந்த ராகு உங்களுக்கு கொடுக்க போது. கேதுவும் வந்து ஐஸ்வர்ய பிராப்தத்தையும் லக்ஷ்மி கடாட்சத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா கேது வந்து இருக்கிறது 5ஆம் இடம். திடீர் அதிர்ஷ்டமெல்லாம் 5ஆம் இடத்துலேருந்து தான் வரும். அதே மாதிரி 11ஆம் இடம்ங்கிறது குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடியது. ஸோ அதனால் மேச ராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக நிறைய வளர்ச்சிகள் இருக்குது. பெண்கள் பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. நீங்கள் என்ன விஷயங்கள் எல்லாமே நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயங்களும் சக்ஸஸில் தான் கொண்டு போய் கொடுக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் இது நல்ல வளர்ச்சிங்க. மேக்ஸிமம் வந்து நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அத்தனையுமே சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பு. இவ்வளோ நாளாக உங்களோட விஷயங்கள் வந்து என்னடா அது நம்ம இந்த குறைஞ்ச சம்பளத்திலேயே இருக்கோம், இந்த கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கோமே, இன்னும் நமக்கு நல்ல கம்பெனியில் கிடைக்கலையே, இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே நிவர்த்தி பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு ராகு 12ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு பயிற்சியாக வராரு. அதே மாதிரி கேதுவும் வந்து 5ஆம் இடத்துக்கு வராரு. எதுக்காகனா அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்காகவே வராரு. அதனால் இதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஹெல்த் வைஸ் நீங்கள் உங்களை ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும், பார்த்து இருந்துக்கணும். ஆனால் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சி தான் இது. வந்து ராகு கேதுக்கள் வந்து உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை, உங்களுடைய ராசிக்கு அதிபதி செவ்வாய். ஸோ அதனால் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை அல்லது காளி, பொதுவாகவே உங்களுக்கு காரியங்களில் தடைகள் இருந்துச்சு அப்படின்னா காரிய சித்தி விநாயகர், சித்தி விநாயகர்னு இருப்பார் இல்லையா, அந்த ஆலயங்களுக்கு சென்று விநாயகருக்கு தீபம் போடுங்க. 2 தீபம் தேங்காய் எண்ணெயில் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி ராகு காலத்தில் செவ்வாய்க்கிழமை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கைக்கோ அல்லது காளிக்கோ தீபம் போட்டு செவ்வரளி பூ மாலை சாத்தி வழிபாடு பண்ணிங்கன்னா நல்ல அதிர்ஷ்டமும் கிடைக்கும். எந்த காரியங்களை எடுத்தாலுமே அதில் சக்ஸஸ் கிடைக்கும். மேக்ஸிமம் வந்து இந்த ராகு கேது பயிற்சி வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. பொருளாதாரத்தில் பொறுத்த வரைக்கும் நல்ல வளர்ச்சி தான். அது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு உத்தியோகமாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நாளும் ஒரு முன்னேற்றத்தை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த சனியோடைய இது அதை விட்டுருங்க. சனி ஒரு விஷயத்தை வேலையை செஞ்சார் அப்படின்னா ராகு ஒரு வேலையை செய்வார், கேது ஒரு வேலையை செய்யும், குரு ஒரு வேலையை செய்வார். கிரகங்கள் அவங்களுடைய விஷயங்களை செய்வார். ஸோ நமக்கு வந்து என்னென்னா 7 சனி ஆரம்பிச்சிருச்சு, தொட்டதெல்லாம் ஃபெயிலியர் ஆகிறது, நிறைய சங்கடங்கள் இருக்குது, நிறைய மன கஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தனி. ஆனால் இந்த ஒவ்வொரு கிரகம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நன்மையும் அடைஞ்சுக்கணும். அதே மாதிரி சில கஷ்டங்கள் அப்படின்னா கஷ்டங்களை தாண்டி வரதுக்கு உண்டான முயற்சியும் பண்ணணும். பொதுவாகவே இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. மேச ராசியை பொறுத்தவரைக்கும் நல்ல பொருளாதார வளர்ச்சியை தான் கொடுக்க போகுது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ராகு கேது பயிற்சியுடைய பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ராகு கேது பயிற்சி எப்போ பயிற்சி ஆகுது அப்படின்னா திருக்கணிதப்படி வந்து 2025 மே மாதம் 21ஆம் தேதியும், வாக்கியப்படி 2025 ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதியும் ராகு வந்து மீன ராசியிலேருந்து கும்பராசிக்கும், கேது கன்னி ராசியிலேருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறாரு.
பொதுவாகவே கிரகங்கள் வக்ரமாக இருக்கிறது, அதாவது இந்த ராகு கேதுகள் வந்து எப்போவுமே வக்ர கிரகங்கள், அதனால அதோடைய நகர்வு வந்து பின்னோக்கி தான் இருக்கும். இப்போ குரு சனியெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வக்ரமானார் அப்படின்னா 5 மாதம் வரைக்கும் வக்ரமாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தி ஆயிடுவாங்க. அதே மாதிரி புதன் சுக்கிரன் இந்த செவ்வாயெலாம் வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு வந்து வக்ரமாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் அது நிவர்த்தி ஆயிரும். மற்ற கிரகங்களுடைய நிலையெல்லாம் வந்து முன்னோக்கி தான் பயிற்சி ஆவாங்க. இந்த ராகு கேது மட்டும் பின்னோக்கி பயிற்சி ஆவாங்க. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ராகு 10ஆம் இடத்துல இருந்துச்சு. இப்போ வந்து 10ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு ராகுவும், கேது வந்து இவ்வளோ நாளாக 4ஆம் இடத்துல இருந்தது, 4ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கும் கேது வந்து பயிற்சி ஆகுது. 9ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து சகல விதமான சௌபாக்கியங்களை குறிக்கக்கூடிய இடம். மிதுனத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல இடம். ராகு 9ஆம் இடத்துல இருக்குது. 9ஆம் இடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை விஷயமுமே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். தேடி வரக்கூடிய பாவம் அப்படிங்கிறது 9ஆம் இடத்தை சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன பாக்கியம்னு நினைக்கிறீங்களோ அத்தனை பாக்கியங்களும் உங்களை தானாக தேடி வரதுக்குண்டான அமைப்பு இந்த ராகு கொடுப்பார். அதே மாதிரி கேது 3ஆம் இடம். 3ஆம் இடம்ங்கிறது கேதுக்கு ரொம்ப நல்ல ஸ்தானம். கேதுக்கு வந்து 3ஆம் இடம்ங்கிறது சூப்பரான பிளேஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நிறைய நன்மைகள் தான் கிடைக்க போகுது. அதாவது காரிய வெற்றி உபஜெயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வந்து 3ஆம் இடம். ஸோ நீங்கள் என்னென்ன காரியங்கள், நீங்கள் என்னென்ன முயற்சிகள்லாம் செய்கிறீங்களோ அத்தனை முயற்சியுமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். மிதுனத்துக்கு வந்து இந்த ராகு கேது பயிற்சி ஒரு அதிர்ஷ்டமான அமைப்பை தான் கொடுக்க போகுது. ஆனால் நீங்கள் என்னென்னா விடாமுயற்சி, அதாவது உங்களுடைய முயற்சியை வந்து விடாமல் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துரும். பொதுவாக இந்த 9ஆம் இடத்துக்கு ராகு வரும்போது எல்லாமே வந்து உங்களுக்கு அதாவது இப்போது மிகப்பெரிய லெவலில் ஒரு அதிர்ஷ்டம் தானாக தேடி வரும். அதை அலட்சியப்படுத்தக்கூடாது, அவ்வளோதான். அது போக உங்களுடைய ராசிக்கு குரு வரப்போகிறாரு. குரு வந்து ராகு கோச்சாரத்தில் 9ஆம் இடத்தை பார்க்குறாரு, அங்கே ராகு வருது. அதாவது ராகுவே ஒரு வளர்ச்சிக்கு உண்டான கிரகம்தான். அந்த வளர்ச்சி வந்து மிகப்பெரிய லெவலில் பிரம்மாண்டமாகும். அதை குரு வேற பார்க்குறாரு. அப்போ உங்களுக்கு எவ்வளோ பெரிய நன்மை நடக்க போகுதுன்னு பார்த்துக்கோங்க. முக்கியமாக வந்து இவ்வளோ நாளாக மன ரீதியாக இருந்த விஷயங்கள், கசப்புகள், கஷ்டங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆயிருங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி, அதாவது நீங்கள் ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வந்து உங்களுடைய ஃப்யூச்சருடைய பிளானிங்ஸை மட்டும் யோசிச்சுக்கோங்க. அது எல்லாமே சக்ஸஸ் ஆக போகுது. ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடையும். ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு முயற்சி எடுக்கணுங்க, அவ்வளோதான், சிம்பிள். இந்த டைமில் வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை ஒதுக்கி வச்சுட்டு, அலட்சியத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு சின்சியராக ட்ரை பண்ணிங்க. சாதாரணமான ஒரு விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணாலே அது சக்ஸஸ் ஆகும். ஸோ பொதுவாகவே மிதுன ராசிக்கு அதிபதி யார்? புதன். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா புத்திசாலிக்கு கிரகம். ஸோ அதனால் உங்களுடைய இன்டெலிஜென்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய நாலேஜை, உங்களோட திறமைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய காலகட்டம். அதாவது ஊரே பார்த்து வியக்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. 9ஆம் இடத்துல வந்து குட் நேம், குட்வில், ஒருத்தருடைய குட்வில், அதாவது ஒருத்தருடைய பேர் புகழ் எல்லாமே இந்த 9ஆம் இடத்துல இருக்குது. அங்கே ராகு வரதுனால உங்களுடைய பேர் புகழ் எல்லாமே பெரிய லெவலில் இருக்க போகுது. இவ்வளோ நாளாக நீங்கள் யாருன்னே தெரியல அப்படின்னா, அதாவது மிகப்பெரிய லெவலில் ஒரு வளர்ச்சி கிடைக்கும். அப்போது உங்களுக்கு நல்ல புகழ் உங்களுடைய ஏரியாவில், உங்களோட ஃபீல்டில், நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல, நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் யாருன்னு தெரியும். அது நல்ல விதமாக தான் தெரியும். ஏன்னா குருவும் பார்க்குறாரு. ஸோ அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். எப்பெல்லாம் ராகு வந்து குரு பார்க்குறாரோ அந்த டைம் வந்து பிரம்மாண்டமான வளர்ச்சி உங்களுக்கு, அதுவும் 9ஆம் இடத்துல இருக்கனால உங்களுக்கு என்ன விஷயங்கள் பாக்கியம்னு சொல்கிறீங்களோ, நினைக்கிறீங்களோ அத்தனை பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்க போகுது. சகல விதமான சௌபாக்கியங்களும் தேடி வரக்கூடிய காலகட்டம். அதனால் இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக வந்து அதாவது குரு வந்து ஒரு நல்ல அமைப்பில் இருக்கும்போது உங்களுக்கு ராகுவையும் பார்க்குறதுனால பொருளாதார ரீதியாக பல மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. நீங்கள் சாதிக்கணும்னு மனசில் நினச்சா மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்காகவே எல்லாமே நடக்கும். அதுக்குண்டான எஃபர்ட்டை போடுங்க. நீண்ட தூர பிரயாணங்கள்லாம் இருக்குங்க. வெளிநாடு போகிறது, உத்தியோக ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா வேலை வந்து இவ்வளோ நாளாக வெளிநாட்டில் பார்த்தா நல்லா இருக்குமே, ஃபாரின் போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க, ஃபெயிலியர் ஆகிருக்கும். ஆனால் இந்த டைம் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு வெளிநாடு போகிறது, வெளிமாநிலம் போகிறது, உத்தியோகத்துக்காக, இது எல்லாமே இந்த டைமில் நடக்கும். உங்களுடைய பேரு புகழ் எல்லாமே பிரம்மாண்டமான வளர்ச்சி தான் இந்த காலகட்டத்தில். 9ஆம் இடம்ங்கிறது குபேரனுக்கு ஒப்பான நிதி நிலையை குறிக்கக்கூடிய இடம். ஸோ அதனால் நல்ல அமைப்பு. அதே மாதிரி நீங்கள் யாருன்னு வெளிப்படுத்துங்க. உங்களுடைய பேர் வந்து மிகப்பெரிய லெவலில் இதாகும், உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும்.
உங்களுடைய பேர், திறமைகள் எல்லாமே நீங்கள் வந்து செய்யக்கூடிய ஒவ்வொருமே பொதுவாகவே இயல்பாகவே மிதுன ராசிக்கு வந்து நல்ல திறமைகள் இருக்குது. உங்களுடைய நாலேஜ் வந்து உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்குது. ஆனால் அதை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும். இந்த காலகட்டம் அது அமைப்பு இருக்குது. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கெல்லாம் சூப்பரான டைமு. அதாவது இவ்வளோ நாளாக நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதி ஃபெயிலியர் ஆகிக்கலாம். நீட் எக்ஸாம்ஸோ இல்லை வேறு எனி எக்ஸாம்ஸ் ஃபெயிலியராக இருந்திருக்கலாம். இந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 3ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது அதை சக்ஸஸை கொடுத்துருவார். என்ன எக்ஸாம்ஸ் எழுதினாலும் சரிங்க, அதில் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் தான். நீங்கள் விரும்பின மனசில் நினச்ச விஷயங்களே கண்டிப்பாக நடக்கும். இந்த நீட் எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ணிட முடியும். அதே மாதிரி வந்து இந்த கேது வந்து 3ஆம் இடத்துக்கு வந்திருக்கனால படிப்பில் வந்து நல்ல ஆர்வம், நல்ல ஞானம். கேது வந்து ஞானக்காரகனாக இருக்கனால நல்ல ஞானம், இது செஞ்சால் தான் இது பண்ண முடியும்னு உங்களுக்கே செல்ஃபாக ஆர்வம் வந்து அதை செய்வீங்க. அது செய்கிறதுனால மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ஏன்னா காரிய வெற்றி அப்படிங்கிறது 3ஆம் இடம் இருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். அதே ஒவ்வொரு முயற்சியுமே நீங்கள் எடுக்கக்கூடிய சின்ன சின்ன எஃபர்ட்ஸு கூட நல்ல பலன்கள். அதனால் உங்களுக்கு சந்தோஷம், மன நிம்மதி, மன நிறைவு இது எல்லாமே கிடைக்கும். 9ஆம் இடம்ங்கிறது குருநாதர் ஸ்தானமாக இருக்கனால நீங்கள் ஒரு நல்ல குருநாதரை தேடி போங்க. குருவோடைய பிளெஸ்ஸிங்ஸு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா ஜென்மத்துக்கே வந்து உங்களோட ராசிக்கே குரு வராரு. அதனால் குருவுடைய பிளெஸ்ஸிங்ஸ் ரொம்ப முக்கியம். குருநாதர் வழிபாடு பண்ணுங்கள், கோவில்களுக்கு போங்க. அதே மாதிரி புனித யாத்திரைகள் செல்லக்கூடிய டைம்லாம் இது இருக்குது. ரொம்ப தூரம் பயணம் பண்ணி ஒரு வழிபாடு பண்ணுவீங்க. புனித நதிகள் நீராடக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. 9ஆம் இடம்ங்கிறது உபாசனையை குறிக்கக்கூடியது, மந்திர சித்தியை குறிக்கக்கூடியது. இந்த காலகட்டத்தில் ஒரு உபாசனை பண்ணிங்க அப்படின்னா அது உங்கள் வாழ்க்கை முழுவதுமே வந்து அது வந்து நிலைத்து நிற்கும். நீங்கள் என்ன உபாசனை பண்ணுறீங்களோ அது எல்லாமே வந்து அந்த தெய்வத்தையே உங்களுக்கு கண்ணில் காட்டக்கூடிய அமைப்பு கூட இருக்குது. ஏன்னா ராகுங்கிறது ஒரு அமானுஷ்ய கிரகம் தான். அதாவது ஒரு பிரம்மாண்டப்படுத்துறது, அதே மாதிரி வந்து மற்றவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியறது. இந்த மாதிரி விஷயங்களை ராகு குறிப்பார். அப்போ 9ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. அப்போ ஒரு உபாசனை பண்ணிங்க அப்படின்னா அந்த தெய்வத்தை நேரடியாக பார்க்கக்கூடிய அமைப்புகள், அந்த தெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கிறது. அது மூலிமா அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் உங்களுக்கு வாங்கிக்கிறது, நல்ல வரங்கள் வாங்குறது, இது எல்லாமே நடக்கும். பொதுவாகவே குருநாதர் பிளெஸ்ஸிங்ஸு ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி சொசைட்டியில் பெரிய மனிதர்களுடைய ஆதரவும் சப்போர்ட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளோ நாளாக நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பீங்க, ஆனால் ஒரு அங்கீகாரம் கிடைக்காது. இப்போ வந்து உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். அதே மாதிரி தந்தையாருடைய வழி சொத்துக்கள், தந்தை வழி சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும். தந்தைக்கு வந்து உடல்நிலை பாதிப்புகளை ஏற்படுத்தலாம், அல்லது தந்தைக்கு சிறு கண்டங்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்துக்கோங்க. உறவினர்களிடையே வந்து பிரச்சனைகள், 9ஆம் இடத்துக்கு வரும்போது பிரச்சனைகள், உங்கள் மேலே பொறாமைகள், இந்த மாதிரி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. மெயினாக வந்து அழுத்தி சொல்லணும் அப்படின்னா தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே பிரச்சனைகள் இருக்குது. அதில் கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி உங்களுக்கு உடல் ரீதியாக பிரச்சனைகள் இருக்குது, அதாவது கால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அதே மாதிரி முக்கியமாக வந்து வலதுகால் வந்து இது. அதே மாதிரி ஆண்களுக்கு வலதுகால், பெண்களுக்கு இடதுகால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும். சாப்பிடக்கூடிய உணவுகள், ஃபுட் பாய்சனிங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வந்து 9ஆம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய ராகுவும் 3ஆம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய கேதுவும் வந்து அலைச்சல்களை நிறைய ஏற்படுத்தி கொடுக்கும். அலைச்சல் அப்படின்னா நீங்கள் எதிர்பாராத அலைச்சல், கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, நிறைய அலைய வைக்கும் உங்களுக்கு. ஆனால் அந்த அலைச்சல் எல்லாமே வந்து ஒரு நல்ல ஆதாயத்தை கொண்டு வந்து சேர்க்கும். 3ஆம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய கேது சகோதரனிடையே ஒற்றுமைகளை பிரிய வைக்கும். அதாவது வந்து இவ்வளோ நாளாக நீங்கள் நல்ல நெருக்கமாக இருந்தால் கூட ஒரு கருத்து வேறுபாடை உண்டு பண்ணி விட்டுரும். ஸோ அதில் கவனமாக இருங்க. உங்கள் மேலே வந்து கேதுவுடைய நன்மைகள் சொன்னேன், அதோடைய தீமைகளும் தெரிஞ்சுக்கணும்ல. வதந்தி வரும் உங்களை பற்றி, தப்பான வதந்திகள். நீங்கள் நல்லவர் தான், வல்லவர் தான், அது வந்து எல்லாருக்குமே தெரியும், அது உங்கள் குடும்பத்தில் தெரியும். ஆனாலும் இந்த காலகட்டத்தில் கேது வந்திருக்கனால இந்த 3ஆம் இடம்ங்கிறது கம்யூனிகேஷன். ஸோ அதனால் தேவையில்லாத வதந்திகள், உங்கள் மேலே ரூமர்ஸ் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அதுக்கு என்ன பரிகாரம்னா ஐ டோன்ட் கேர் அப்படின்னு போயிட்டே இருக்க வேண்டியதான். எல்லா விஷயத்துக்குமே வந்து நீங்கள் வந்து செவிசாய்க்கக்கூடாது. சில விஷயங்களை கடந்து வரணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு நேரம் தான் விரயமாகும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நீங்கள் வந்து சென்சிட்டிவாக இருக்கிறது வந்து என்னை பற்றி இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த ராகு கேதுக்கள் வரும்போது கஷ்டத்தை கண்டிப்பாக
கண்டிப்பாக கொடுக்கும். அதுவும் நமக்கு என்ன வீக் பாயிண்ட்டோ அதில் தான் பிடிக்கும். நீங்கள் ஒரு வேளை வதந்தியை பற்றிலாம் கவலைப்படலைன்னா அங்கே வேறு எதையாவது சகோதரன் அல்லது சகோதரி வழியோ ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணும். உங்களுக்கு அதாவது நம்மளை விட, அதாவது பொதுவாகவே வந்து உங்களை விட கிரகங்கள் தான் உங்களை நல்லா புரிஞ்சு வச்சுருக்கோம். ஸோ உங்களுடைய வீக்னஸ் வந்து உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ கிரகங்களுக்கு தெரியும், முக்கியமாக ராகு கேதுக்கு. ஸோ நம்ம எல்லா விதத்துக்கும் ப்ரிப்பேராக இருந்துக்கணும். நாட்கள் இதிலேருந்து நம்ம கடந்து வர முடியும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக உணர்ந்து செயல்பட்டாலே போதுமானது. இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து டென்ஷன், டிப்ரெஷன்ஸ் ஏதாவது என்ன சம்மந்தப்பட்டதுன்னா உங்கள் மேலே கெட்ட பேர். எப்படி ராகு வந்து உங்களுக்கு நல்ல பேரை கொடுக்குமோ அதே மாதிரி கேது வந்து தேவையில்லாத ரூமர்ஸு, கம்யூனிகேஷன்